க்ளோஸில் போய் எடுத்துரு. இது என்ன பண்ணுறது சந்தேகம் நான் சொல்லி அது சொல்லியே சொல்லி இது வந்து மறைமாட்டம் வீடியோவில் சொல்லி சொல்ல பேசலாமா? சுல்தான்பேட் மறைமாவட்டம் செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்சு. இந்த ஊர் இருக்கிற இடம் வந்து எந்த ஊரில் இருக்கு? இந்த ஊர் பேர் குள்ளராம்பாளையம். இன்றைக்கி நடந்த அதிசயத்தில் என்ன அப்படின்னா, முதல் முறையாக இறைவனோட கரங்களானது ஃபாதர்கிட்டருந்து வாங்கின இது அந்த பூசை துணி. இது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலுவை அடையாளம் போட்டிருக்கோம். இது வந்து ஃபாதர்ஸ் யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து தலையில் ரத்தம் வரும்போது துடைக்கும் போது இறைவனோட 4 விரல்கள் இதில் பதியப்பட்டிருக்கு. இதில் கடைசி ஒரு விரல் லைட்டாக தெரியுது. அப்படி பார்க்கும்போது இறைவனோட 5 விரல்கள் இதில் பதியப்பட்டிருக்கு. முதல் தடவையாக இந்த நிகழ்வானது செயின்ட் ஜேம்ஸ் சர்ச் அந்த இடத்துல சுல்தான்பேட் மறைமாவட்டம் மரியாதைக்குரிய பங்கு தந்தை அவர்கள் வழிநடத்தி இதை தொடர்ந்து நாங்கள் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஏராளமான மக்களோட இறை ஆசீர், அவரோட நம்பிக்கை, விசுவாசம், முதல் முறையாக இரத்தத்தையும் பலவிதமான அருள் அடையாளங்களையும் கொடுத்த இறைவன் இன்றைய நாளில் அவருடைய கரங்களை இன்றைய நாளில் அடையாளமாக கொடுத்திருக்கின்றார். முதல் முறையாக இது இந்த நாளில் நிகழ்வு இந்த இடத்தில்தான் நிகழப்பட்டது. பல நாட்களாக இறைவன் இரத்தத்தையும் 5 காயங்களை கொடுத்த இறைவன் இந்த நாளிலே அவருடைய கரங்களை இந்த நாளில் நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இறைவன் எவ்வாறு நம்மை வழிநடத்தி செல்கின்றார் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாக அமைகின்றது. தொடர்ந்து நாம் அன்னை மரியாதையோடு பயணிப்போம், இறை வார்த்தையில் சுவைப்போம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த பங்குக்காகவும் இறைவன் முதல் முறையாக இப்படி ஒரு அடையாளத்தை கூறியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அரும்பெரும் செயல்களை செய்ய இறைவன் நிறைவாக காத்திருக்கின்றார். ஆமென். அப்படி என்றால் இறைவன் இந்த உலகத்தில் அவதரித்தது எதற்காக? சிலுவையில் சுமந்தாரே எதற்காக? பாவம் என்ற சிலுவை அவர் மீது சுமத்தப்பட்டது. அந்த பாவத்தின் சுமை தாங்காமல் 3 முறை கீழே விழுந்திருக்கின்றார். அன்றைய காலகட்டத்திலே அவரை நோக்கி வருபவரிடம் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அப்படி என்றால் இறைவன் தெரிந்து வைத்திருக்கின்றார், நம் படைப்பில் வளர்கின்ற குழந்தைகளால் இந்த தாய் தந்தையர்கள் கண்டிப்பாக அழ நேரிடும் என்று இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவர் தெரிந்த இறைவன் அன்பு செலுத்துங்கள் இறை வார்த்தையில் கூறியிருக்கின்றார். தன்னுடைய உயிர்விடும் நேரத்தில் கூட இவரை மணியும் என்று நம்முடைய பிதாவை நோக்கி வருகின்றார். நாம் இதை எந்த இடத்தில் இருக்கின்றோம்? எதற்காக இறைவன் நம்முடைய பாவம் என்ற சிலுவையை சுமந்தார்? திவ்ய நற்கருணை ஏன் இறைவன் ஒவ்வொரு நாளும் மனமாய் நற்செய்தியை நம்புங்கள் என்றே இது என்னுடைய அர்த்தம்.
இனியாவது நீ மனம் மாறுவாயா? இறைவன் கேட்கின்றார். ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் ஆலயத்தில் உனக்காக நான் காத்திருக்கின்றேன். ஏன் என்னை தெரிந்தும் தெரியாத நிலையில் இருக்கின்றார்? இறைவன் கேட்கின்றார். மனம் மாறுவோமா? முதல் முறையாக வைப்பதற்குத்தானே நான் இந்த இறைவாக்கையை உம்மிடம் கூறினேன். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது நீ என்னிடம் வர வேண்டும் என்று. என்னுடைய இந்த நிலையை பார்க்குமா நீ இன்னும் மனம் மாறாமல் இருக்கின்றாய். இறைவன் கேட்கின்றார். அவருடைய ரத்தம் பல மாதங்களாக வருகின்றது. ஸ்டீபன் ஆகிய என்னுடைய ரத்தம் அல்ல, மாறாக இறைவனுடைய ரத்தம். இதில் பார்க்குறதே தான் தண்ணி வரணும்னா அது 8 கிலோமீட்டர் வேணால் பஸ் இருக்குது. முன்னாடி அப்படியே